Hi friends, இன்னைக்கு நாம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். கிச்சன் வேலைகளை ரொம்ப எளிமையா முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். கூடவே சேர்த்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதே மாதிரி 2 பீஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சியோட தோல் எல்லாம் முதல்ல நம்ம ரிமூவ் பண்ணணும். இஞ்சியோட தோல் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே இஞ்சியோட தோல் ரிமூவ் பண்ணுறதுக்கு கத்தி யூஸ் பண்ணுறதை விட ஸ்பூன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்பூன் வச்சு செய்யும்போது நம்ம ஃபாஸ்ட்டாக அந்த தோல் ரிமூவ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பீஸுமே நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தொடச்சி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக ரொம்ப குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் பெருசாக நம்ம கட் பண்ணி வைக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற சாரெல்லாம் நமக்கு லைட்டாக வெளியே வர மாதிரி இருக்கணும். அதனால் ஒரு பாத்திரத்துலேயோ அல்லது இடிக்கல் யூஸ் பண்ணியோ இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இடித்து எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு. இப்போ நாம் ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி எடுத்து வைக்கலாங்க. நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் தான் எடுத்துருக்கிறேன். இந்த பாட்டிலில் இந்த மாதிரி எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கண்டெய்னரில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும். அதாவது ஹனி, அதாவது சுத்தமான தேன். இந்த தேன் இந்த மாதிரி நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க. இது கெட்டு போகவே போகாதுங்க. இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நமக்கு யூஸ் ஆகும். முக்கியமாக நம்ம மழை காலத்தில் குழந்தைங்களுக்கு இருமல் வந்துக்கிட்டே இருக்கும், சளியும் மூக்கிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு நம்ம எப்போவுமே மருந்து மாத்திரைகள்னு அலைஞ்சிக்கிட்டே இருப்போம். அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சளி தொல்லை வரவே வராதுங்க. இதை நாம் அவங்களுக்கு பிரெட்டில் தடவி கொடுக்கலாம். இட்லி, தோசை இது கூட தொட்டு சாப்பிட்றது கூட கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியான வழிமுறை இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு மட்டும்னு கிடையாது, நமக்குமே மழை காலத்தில் இருமல் சளி பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நாம் இன்னொரு மெத்தட்லேயும் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை நம்ம உடம்பை சீராக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா மார்னிங்கில் நம்ம இதுலேருந்து 2 டீஸ்பூன் எடுத்து விட்டுட்டு நல்ல சூடான தண்ணியில் கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு 1/4 லெமன் இந்த மாதிரி எடுத்து அதோட ஜூஸையும் பிழிஞ்சு விட்டு நம்ம குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை தடுக்கிறதுக்கும் நம்ம உடம்பை சீராக வச்சிருக்கிறதுக்கும் நம்ம உடம்புல எந்த விதமான நோய் தாக்குதலும் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு கோதுமை மாவு அல்லது மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசையும் போது நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசையணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. அப்போ தான் நமக்கு தண்ணியோட அளவு கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு. இந்த மாவுலேருந்து நம்ம குட்டி உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், ரொம்ப குட்டியாக நம்ம உருட்டி எடுக்கணும். இப்போ நம்ம எல்லா மாவையுமே குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ பீஸ் வந்திருக்குன்னு. ஒரு 15லேருந்து 25 பீஸ் வரைக்கும் வரும் நமக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய சீப் எடுத்துக்கலாம். இப்போட பெரிய பல்லில் ஆயில் அல்லது நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. நான் நெய் அப்ளை பண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு நாம் குட்டியாக உருண்டையாக உருட்டி வச்சுருக்கிறோம்ல, இந்த உருண்டையில் ஒன்று இந்த மாதிரி எடுத்து வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது நல்ல ஒரு வடிவம் கிடைக்கும். இதை நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்க, அந்த மாவோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா நல்ல வடிவமாக இருக்கும். இதை இந்த மாதிரி நம்ம சுருட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளையுமே நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. இதுக்காக நம்ம சப்பாத்தி கட்டையோ எதுவுமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஜஸ்ட் இந்த சீப்பு யூஸ் பண்ணாவே போதுங்க. நம்ம 2 எண்ட் மட்டும்தாங்க ஒட்டி வச்சிருக்கிறோம். இடையில சின்ன பகுதி, அதாவது சின்ன ஒரு ஓட்டை இருக்கும். இப்படி இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி உருட்டி கூட எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி உருட்டுறதை விட இந்த மாதிரி ஒட்டியும் எடுத்துக்கலாம். இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இந்த பாத்திரத்தில் நம்ம 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துட்டோம் இல்லைங்களா? அந்த 1 கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கலாங்க. சீனிக்கு பதிலாக வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ நாம 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 கிளாஸ் அளவுக்கு சீனி, அதே மாதிரி 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் ஏலக்காய் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. ஏலக்காய் பவுடர் இருந்ததுன்னா
ஏலக்காய் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது வந்து நல்ல பதத்துக்கு வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. லைட்டாக நமக்கு கையில் ஒட்டினாவே போதும். இந்த மாதிரி ஒட்டினாவே நம்ம வந்து அடுப்பை ஸ்டாப் பண்ணிடலாம். அடுப்பில் எண்ணெயை காய வச்சுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை போட்டுக்கலாம். பாருங்கள், ஃப்ரை ஆகும்போதே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இடையில வந்து சின்ன பகுதி ஓட்டை இருக்கிறதால நமக்கு வேகும்போது நல்லா வேகிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். நமக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா நல்ல மொறுன்னு வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக நமக்கு கலர் சேஞ்சாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த டைமில் நம்ம வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க. இப்போ நம்ம சீனி கரைசல் செஞ்சு வச்சுருக்கிறோம் இல்லைங்களா? அதில் வந்து நம்ம இதை போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக வெல்லம், நாட்டு சர்க்கரை அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துட்டாவே போதும். அதில் பாகுபதம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நமக்கு ஜஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணதை அதில் எடுத்து போட்டோம்னாவே அதுவே நல்லா உறிஞ்சி எடுத்துக்கும். வேறு நம்ம வந்து சீனியை போட்டு காய்ச்சும் போது அது வந்து உள்ளே உறிஞ்சிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். சீக்கிரமாக நமக்கு சாஃப்ட்னஸ் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப மொறுன்னு இருக்கும் பாருங்கள். வெளியே வந்து நல்ல சீனியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் டைம்லேயே ஒரு அரை மணி நேரத்துலேயே நல்லா ஊறி கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன நம்ம வந்து இஞ்சி நல்லா சீவி எடுத்துட்டோம் இல்லைங்களா? அதுலேருந்து இஞ்சி தோல் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? இந்த இஞ்சி தோலில் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி தோலில் கொஞ்சமாக ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டாவே போதும். இஞ்சிலேருந்து கிடைக்கிற வாசனை இஞ்சி தோல்லேருந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இல்லை பார்த்தீங்கன்னா தண்ணியும் இருக்குது நமக்கு. இந்த தண்ணியை நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணியை நிறைய விதத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் செடிகள் இருந்ததுன்னா அதில் வந்து பூச்சிகள் வந்தது அப்படின்னா அதில் வந்து இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா 2 நாள்லேயே அந்த பூச்சிகள் எல்லாம் மொத்தமாக காணாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்னொரு விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம கொஞ்சமாக ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி 1/4 டீஸ்பூனுக்கு ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது தான் இது வந்து நல்லா வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து நம்ம நிறைய விதத்தில் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம வீட்டில் எந்த இடத்துல எல்லாம் பல்லிகள் இருக்கோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா பல்லிகளே வராதுங்க. அந்த இடத்துல கொசு வலை போட்டிருந்தோம் அப்படின்னா இதில் தான் நிறைய பல்லிகள் எல்லாம் வந்து உட்காரும். ஏன்னா வந்து இதில் நிறைய அழுக்கு பூச்சிகள் எல்லாம் வந்து உட்காரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வரும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அந்த இடத்துல பல்லிகள் வராமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு க்ளீன் பண்ணும்போது கூட நல்லா யூஸ் ஆகும் நமக்கு. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சி எடுத்தாவே போதும். இந்த லிக்யூடில் இஞ்சியோட ஸ்மெல் இருக்கிறதால இந்த அடுப்பு பக்கம் எந்த விதமான பூச்சியும் வராது. இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறதால கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா ஷாம்பு யூஸ் பண்ணிக்கிறதால அழுக்குமே வந்து நல்லா க்ளீனாகி கிடைக்கும் நமக்கு. ஜஸ்ட் இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வந்து தொடச்சி எடுத்தாவே போதும். நைட் டைமில் நம்ம எப்போவுமே கிச்சன் க்ளீன் பண்ணும்போது இந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நைட் டைமில் நம்ம வந்து அப்படியே போட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து பார்க்கும்போது நிறைய பூச்சிகள் எல்லாம் அதில் மேய்ஞ்சிட்டு இருக்கும். முக்கியமாக எறும்பு, பாச்சா இந்த மாதிரி பூச்சிகள் எல்லாம் வந்துட்டு இருக்கும். இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நாம் இந்த மாதிரி இஞ்சி தோல் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சியோட தோல் வந்து நல்ல நெடி வரதால பக்கத்தில் எந்த விதமான பூச்சிகளும் வராது, பல்லி வராது. மெயினாக நம்ம கடையிலேருந்து எந்த ஸ்ப்ரேயும் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் இதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டாவே போதும். அது மட்டும் இல்லாத நம்ம வீட்டில் இருக்கிற பெட்ரூமில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற கர்ட்டன்ல எல்லாம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்ல வாசனை வரும் நமக்கு. அந்த ஷாம்பூலேருந்து நல்ல வாசனை வரும். அது மட்டும் இல்லாமல் இஞ்சியிலேருந்து அந்த நெடி வரதால பூச்சிகள் எல்லாம் பெட்ரூமில் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.